கந்தாலயா அன்பர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக நம்முடைய காணொலிகளில் தபஸ்துபத்வா குரு பெயர்ச்சி வேள்வி பற்றின விளக்கங்கள் போயிட்டு இருக்கு. அதுலேயும் இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த நாணயம் பற்றியும் அரிசி பற்றியும் அதில் ஐயா குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை சார்ந்த பல சந்தேகங்கள் அன்பர்கள் நேரில் வரும்பொழுது கோவிலில் என்கிட்டையும், இது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ ஐயா கிட்ட இந்த விஷயத்தை கேட்க முடியல, இந்த ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் ஐயா கிட்ட நான் அதை கேட்டு உங்களுக்கு ஒரு காணொலி பதிவாக தரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவு தான் இது. ஐயா இன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருந்து இந்த நாள் நமக்காக கொடுக்கவே இந்த குரு பெயர்ச்சி சார்ந்த சந்தேகங்களாக நீங்கள் என்கிட்ட கேட்டதை நான் ஐயா கிட்ட கேட்டு உங்களுக்கு ஒரு பதிவாக இதை பதிவிடுறோம். எல்லாம் வல்ல பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான பாம்பன் சுவாமிகளுடைய பெரும் கருணையும், ஷடாட்சர சண்முகநாதனுடைய பெருவருளும், அனுக்கிரக வாராகியினுடைய நல்லதொரு அற்புத அருளும், அசிதாங்க பைரவரனுடைய மனம் தாங்கும் சக்திகளெல்லாம் கொடுக்கக்கூடிய அருளும், யோக கணபதியினுடைய சந்தான சௌபாகிய அருளும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வணக்கம். இந்த பதிவு என்கிட்ட தம்பி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி அப்படி என்கிட்ட கேட்குறாங்கப்பா, இந்த மாதிரி நிறைய கேட்டாங்கப்பா, என்னப்பா இது குரு பயிற்சியில் அட்சய திருதி ஏதோ ஒரு புதுசாக சாமி இணைச்சிருக்காரு, இப்படி பல கேள்விகள் இருந்ததுன்னு சொல்லும் போது ஒரு பதிவு கொடுக்கலாமா அப்படின்னு யோசனை சொல்லும்போது கண்டிப்பாக, ஏன்னா பக்தர்களில் நான் அவரை கேட்டது என்னென்ன கேட்டாங்கன்னு அவர் எனக்கு கேட்கும்பொழுது அந்த சந்தேகம் பல பேருக்கு இருந்திருக்கலாம், அல்லது இதை கவனிக்காமல் தெரியாமலும் இருந்திருக்கலாம். இதுக்காக ஒரு பதிவு கொடுக்கறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவே வழங்கப்படுகின்ற பதிவுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அந்த பதிவு தான் இது. அந்த வகையில் அவருடைய முதல் கேள்வி என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம், நீங்களும் பாருங்கள். முதல்ல பரவல எல்லாரும் கேட்டது என்னென்னவா, வருடம் நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் இந்த தபஸ்துபத்வா குரு பெயர்ச்சி வேள்வியானது நடக்குது. ஆனால் இந்த வருடம் மட்டும் குறிப்பாக ஐயா நாணயம் கொடுக்குறேன், அதுவும் அரிசியும் சேர்ந்து கொடுக்குறேன், இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த வருடம் மட்டும் என்ன சிறப்பு காரணம் ஏதாவது இருக்கா, எதனால் ஐயா அதை சொன்னாங்கன்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, நான் நியாயமாக ரொம்ப அக்கறையோடு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. அது எந்த பக்தர்கள் கேட்டாங்களோ அவங்களுக்கு என்னோடய வாழ்த்தும் ஆசையும். உண்மையிலேயே தபஸ்துபத்வா அப்படிங்கிற ஒரு நாள் என்பது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சி வாயிலாக புதுசாக பார்க்குறவங்களும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நம் ஆசிரமத்திலே நாம் செய்கின்ற வழிபாடுகள், பூஜை எல்லாமே கண்டிப்பாக ஒரு புதியது இருக்கும், அது உள்ள ஒரு புதிய விஷயங்கள் இருக்கும். இந்த புதிய விஷயம் என்னால் புதுசாக உருவாக்கப்பட்டது இல்லை, ஏற்கனவே புராதனத்தில் இருந்த விஷயங்களை மறைக்கப்பட்டு வெளியெடுத்து கொடுக்கிறது. அந்த வகையிலே வருடம் தபஸ்துபத்வாக் என்பதே ஒரு நாளை தேர்ந்தெடுப்பது வழக்கம். அதாவது குரு பெயர்ச்சி என்று நடக்கிற அன்னைக்கு அதை நான் செய்வதல்ல. குரு பெயர்ச்சி நாம் இதுவரைக்கும் குரு பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு வந்ததில்லை. ஏன் அப்படின்னா, அதுக்குன்னு இந்த குரு பெயர்ச்சி ஆனதும் ஆக போவதற்கு முன்பும் ஆன பிறகும் 3 மாதங்கள் ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது. அதுதான் தபஸ்துபத்வா. அதாவது குரு பயிற்சி ஆகுதுன்னா, உதாரணத்துக்கு இந்த வருடம் 1/5/2024 அன்னைக்கு குரு பயிற்சி ஆகுது. அந்த குரு பயிற்சி அன்னைக்கு அந்த தபஸ்துபத்வா நாள் இல்லை. அதனால் அந்த நாள் எப்போ வருதுன்னா 5ஆம் தேதி நம்ம குறிப்பிட்டிருந்தோம். 5/5/2024 குறிப்பிட்டிருந்தோம். அன்னைக்கு தான் அந்த தபஸ்துபத்வா வருது. இது போல் இந்த தபஸ்துபத்வா நாள் தேர்ந்தெடுக்கும் பொழுது பொன்னவன் அப்படின்னு பேர் கிரகங்களிலேயே குருவுக்கு மட்டும்தான் பொன்னவன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. ஒரு சில சூழ்நிலை தனக்காரகன்னு ஒரு பேர் உண்டு. அப்போ பணத்துக்கும் பொன்னவனாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த வருஷம் பார்க்கும்போது, இப்போ 1ஆம் தேதி இந்த குரு பயிற்சி ஆகி 5ஆம் தேதி நாம் செய்ய போகின்ற அன்றிலிருந்து 10ஆம் தேதி அட்சய திருதை வருகிறது. இது எப்பவுமே கொஞ்சம் இவ்வளோ கிட்ட வருமாங்கிறது ஒரு யோசனைக்குரிய விஷயம். அடுத்த கேள்வி அதுதான். சொல்கிறேன், அதுக்கு நடுவில் சொல்லிடுறேன். அதுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஆண்டு பண்ணக்கூடிய குரு பயிற்சி அற்புதமான நாளாக வருது. ஞாயிற்றுக்கிழமையில் தபஸ்துபத்வா நாள் வருது. அன்றைய திதி பார்த்திங்கன்னா துவாதசி திதி வருது. சில நட்சத்திரங்கள் பிறல், உத்திரட்டாதி போய் ரேவதி, இந்த 2 நட்சத்திரங்களும் சேருது. இப்போது உத்திரட்டாதியிலிருந்து ரேவதிக்கு போகும்போது தன்னுடைய சுய வீடான விஷயம் வரும். அது முழுமையாக வர்றது இந்த 5ஆம் தேதி அன்று தான் முழுமையாக அந்த 3 மாத கணக்கிலே வருகிறது.
அதனால் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு விஷயம். குரு பெயர்ச்சி அன்று ஒரே நாளில் வழிபட்டு ஒரே நாளில் முடிச்சிடுறதை விட இந்த பொன்னவனுங்கிறத எடுக்கும் பொழுது பிரகன்ய சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா அஷ்திரயம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த அஷ்திரயம் என்பது என்னன்னா மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி அன்னையினுடைய அருளை முழுமையாக தரக்கூடிய ஒரு விஷயமாம். அப்போ தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சியிலே இந்த அஷ்திரயம் என்பது வருகிறது. அதை அடுத்த 5 நாளிலே 10ஆம் தேதி இதை இரண்டும் இணைத்து செய்வது சிறப்பு என்பதனால்தான் இந்த அரிசியும் காயினும் நம்ம கொடுக்க போகிறோம். ஆக இந்த ஆண்டு நடக்கிறது மிக விசேஷம். அஷ்திரயம்னு சொல்லலாம் அதுக்கு. அப்போது அன்னையினுடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதம் தான் இந்த ஆண்டு நடக்கின்ற தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சி. அந்த 5ஆம் தேதி காலை 10 மணி முதல். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்ப போட்டு கேளுங்க, புரியும். 2வது கேட்ட கேள்வியும் இதுக்கு ஒட்டின மாதிரியான ஒரு சந்தேகம். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, குரு பெயர்ச்சிக்கும் அக்ஷய திருதிக்கும் என்ன சம்பந்தம்? குரு பெயர்ச்சி பூஜையில அக்ஷய திருதிக்கான நாணயமும் அரிசியும் தரப்போறேன்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கும் அக்ஷய திருதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் 2வது கேள்வியா. அது அருமையான ஒரு கேள்வி. இப்போ ஒரு கேள்வி நம்ம பரப்பளவில் இந்த ஜாதகத்தை சார்ந்தும் சாதாரணமான மனிதர்களுக்கு தோன்றுகின்ற சந்தேகமும் தட்சிணாமூர்த்தி குருவா அல்லது நவகிரகங்களில் இருக்கிற பிரகஸ்பதி குருவா இப்படிங்கிற ஒரு சந்தேகம். வருஷம் தட்சிணாமூர்த்தி மாறுறாரா இல்லை பிரகஸ்பதி மாறுறாரா, இந்த சந்தேகம் வரும். நம்பர் 1. அப்படி பார்க்கும்பொழுது தட்சிணாமூர்த்தி என்பது வேறு, இந்த பிரகஸ்பதி குரு என்பது வேறு. இவர் தான் ஆண்டுக்கு ஒரு முறை மாறுவார். இவர் அவதாரம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது வருடத்துக்கு ஒரு மாறும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த குரு சில பேருக்கு நல்லதை செய்யும், சில பேருக்கு பாதகத்தை விளைவிக்கும், சில பேருக்கு நோய்களை கொடுக்கும். இப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த வகையில் இந்த ஆண்டு அட்சய திருதை வருவதற்கு நான் ஏற்கனவே முதல் கேள்விக்கு சொன்னேனே, அஷ்திரயம் என்ற ஒரு சக்தி இந்த ஆண்டு கூடுதல் சக்தியாக வருகிறது. அந்த கூடுதல் சக்திக்கு நாம் அன்று குரு பெயர்ச்சி அன்று அந்த பிரகஸ்பதியை சாந்தி செய்யும் பொழுது எத்தனையோ பேர் நன்றாக உழைப்பார்கள், எளிதில் பணம் கிடைக்காது. எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபடுவாங்க, லாபம் கம்மியாக இருக்கும். எத்தனையோ பேர் நல்ல திறமையாக உழைச்சும் அவங்க பின்தங்கி இருப்பாங்க, திறமையே இல்லாதவங்க அவங்களுக்கு மேலே இருப்பாங்க. அவங்க வேலை வாங்கும்போது இவங்க சங்கடப்பட்டு வேலையை விட்டுடுவாங்க. எத்தனையோ பேர் கொள்முதல் செய்து முதல போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த வியாபாரத்தில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு குறைச்ச லாபமாக இருக்கும், வாங்கி மேற்கொண்டு விற்கிறவன் எங்கேயோ போயிட்டு இருப்பான். இப்படி தனக்கு பணம் சேரவில்லை. அதே மாதிரி ஒருத்தர் இன்ன வரைக்கும் பெருசாக என்ன சொல்கிறாங்க, பணமே தங்க மாட்டேங்குது, பணமே தங்க. இதை 100 பேர் நிற்க வச்சா 99 பேரும் சொல்லுவாங்க ஆமாங்க பணம் நிற்கலைங்கன்னு. இப்படிலாம் வருது இல்லை? அப்போ என்ன ஆகுது, அஷ்திரயம்ங்கிற சக்தி காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சியோட சக்தி கிடைக்கும் பொழுது இந்த குரு பெயர்ச்சியில் அதை சேர்க்கும் பொழுது பொன்னவன் நிலையறிய புண்ணியம் தருவான். அஷ்திரயம் என்ற சக்திக்கு அன்னையின் அருள் கிடைக்கும். நிலையாய் போயினும் பொன்னும் பணமும் சேரும் என்று நீ சூளுரை. அன்னைக்கு இது எல்லாரும் கலந்துக்க முடியாது. நாம் இன்னைக்கு இத்தனை கோடி மக்கள், இத்தனை லட்சம் எல்லாராலையும் முடியாது. யாருக்கு அந்த அனுகிரகத்தோட பிறந்திருக்கிறதோ அவங்களால மட்டும்தான் இதில் பங்கு கொள்ள முடியும். அதுக்கு பேர் தான் அஸ்திரயம். அப்போ இந்த அஸ்திரயம் என்றது என்னன்னா, இந்த குரு பெயர்ச்சியில் அஸ்திரயம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த 3 அன்னையருடைய அருளும் பெற்று அப்படியே 10ஆம் தேதி அட்சய திருதைக்கு அரிசியும் அந்த நாணயமும் உருவாக்கப்பட்டு இந்த 3 அன்னையினுடைய மந்திர பிரயோகங்கள் செய்யப்பட்டதுனால அதை வழிபடுறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. அதுவும் கேள்வியாக கேட்டிருக்காங்கன்னு அதில் சொல்கிறேன் நான். அப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கும் அட்சய திருதிக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் உண்டு. அதில் அந்த நாணயத்திற்கும் அதை பற்றியும் ஒரு கேள்வி இருக்கிறது, அதையும் நாம் விளக்குவோம். அப்போ அதுலேயும் சம்பந்தம் இருக்குது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி அன்பர்கள் கேட்ட பல கேள்வியை நான் நோட் பண்ணி வச்சு தான் ஐயா கிட்ட கேட்குறப்ப அதில் 3வதாக கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நம்ம நாணயம் அப்படின்றத இப்போ பூஜையை பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டீங்கப்பா.
இந்த நாணயத்துக்கு என்ன சிறப்பு இருக்குது, அதில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதில் சந்தான லக்ஷ்மியோட உருவமும் நம்முடைய குழந்தை குபேரருடைய உருவமும் அதில் பதிச்சு அந்த நாணயம் தான் இந்த வாட்டி கொடுக்க போகிறீங்க அரிசியுடன் சேர்ந்து. அந்த நாணயத்துக்கு தனி சிறப்புகள் இருக்குன்றத சொல்லியிருந்தீங்க. அந்த நாணயம் பற்றியும் பல பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றின ஒரு விளக்கமும் நீங்கள் சொன்னீங்கன்னா. ஆமாம், அதாவது என்கிட்டே ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, சாமி போன வருஷம் கொடுத்தீங்களா அந்த காயினா அப்படின்னாங்க. அந்த குபேரன் காயின் போன வருஷத்துக்கு முன்னந்த வருஷம் கொடுத்தீங்களா அந்த பூஜை பண்ணி அதுவா? அது இல்லைப்பா, ஒரே மாதிரி வழிபாடை நான் எப்பவுமே செய்யறதில்ல, இந்த முறை நான் வந்து வேறப்பா. அவர்கிட்ட என்ன சொன்னோன்னா அதுதான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது அஸ்திரேயம்னு சொன்னோம் இல்லையா, இந்த அஸ்திரேயம்னா காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்கிறதெல்லாம் சாஸ்திர விகிதமாக என்னைக்கோ ஞானப்புருஷர்கள் எழுதி போட்ட விஷயம். அப்போது இந்த அஸ்திரேயம் என்பதை எப்படி இதை கரெக்டாக கொண்டு வரணும்னா, அஷ்டலட்சுமியில் இந்த 3 பேருக்கும் மறைபொருளான சக்தி யார்கிட்ட இருக்கான்னா சந்தான லட்சுமி கிட்ட தான் இருக்கான். சரி, சந்தான லட்சுமி நெட்டில் போட்டால் கூட வரும், எல்லாரும் பார்க்கலாம். அது என்ன, ஒரு குழந்தைய மடியில் வச்சுருக்கோம், குழந்தை கையில் வந்து தாமரைப்பூ இருக்கும், அது அவங்கவுங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் 8 கை இருக்கும், ஒரு சில நேரத்தில் 6 கை இருக்கும், ஒரு சிலர் 4 கை போடுவாங்க, இப்படிலாம் கணக்கு இருக்கும். சரி, அந்த அஸ்திரேயத்துக்கும் அந்த சந்தான லட்சுமிக்கும் உள்ள வேற்றுமைக்கு உள்ள விஷயங்களை பார்த்தோம் அதில். அப்போது ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய ஆதி படிம கோடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சிற்பா கலா சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்குது. அந்த சாஸ்திரத்தில் போய் உள்ளே பார்த்தோம்னா அட்சய திருதியைக்கு எங்கள் பிரகன்யத்தில் பிரகஸ்பதி வழிபாடு செய்து பயிற்சியில் அங்கே பொண்ணுக்கு நிகராக சந்தான அஸ்திரியம் சொல்லக்கூடிய சந்தான லட்சுமி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு படிமக்கோடுகள்லையும் அம்பாள் வடிவமும் போட்டிருக்கு. அதில் 4 கைகளும், அதில் குழந்தை கிரையில் எதுவுமே இருக்காது, ஒரு பிடி கொடுப்பது போல் அமைப்பு இருக்கும் நாம் உருவாக்கினதில். அது எங்கேயும் கிடையாது, அரிசி இல்லை. அந்த நாணயத்தில் அந்த லட்சுமியை, சந்தான லட்சுமி கையில் உட்கார்ந்துருக்கிற குழந்தை பிடித்தது போல் இருக்கும். அதை ஏன் அப்படி வச்சுருக்குன்னா நம்ப வைக்கலை, சாஸ்திரத்தில் என்றைக்கோ இருக்குது நான் சொன்னதில். அது என்னவான்னா, அந்த குழந்தைய அன்னை அணைச்சி பிடிச்சிருக்கும் பொழுது சகல ஐஸ்வர்யமும் அந்த ஒரு லட்சுமி சந்தான லட்சுமி பூஜித்து கொடுக்குமா. அதுவும் எப்படி கொடுக்குமா, பொன்னவன் பிரகஸ்பதி மாற்றத்தில் தபஸ்த பத்வாவில் அட்சய திருதிக்கு இந்த மாதிரி ஒரு நாணயம் செய்து அது குழந்தை ஐஸ்வர்யம் 16 செல்வத்தையும் அந்த குழந்தை அன்னையின் வடிவாக கொடுக்கிறதான். குழந்தை கொடுத்தா எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லை, வளர்ந்தவர்கள் கொடுப்பது வேறு, குழந்தை கொடுப்பது வேறு. குழந்தையை கொடுக்கின்றபடிக்கு அந்த சந்தான லட்சுமி அமைச்சிருக்காங்களாம். சரி, இது கிடைக்குது எப்பவும் பர்மனண்ட்டாக. எந்த செல்வம், ஐஸ்வர்யம், பணம், போக்குவரத்து எல்லாம் கிடைக்கணும்னா குபேரனுடைய அனுமதி இல்லாமல் யாருமே பெற முடியாது. அப்போது யோசித்தோம், நாமளே உருவாக்கிட்டோம். அதுவும் சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குபேர சிலை. இதை நான் நம்மளே போட்டிருக்கோம், நம்ம அதுக்கான விளக்கமும் சொல்லியிருக்கோம். அப்போது அன்னையும் சாஸ்திரப்படி உருவாக்கிட்டோம், புதுசாக உருவாக்கியிருக்கோம். குழந்தை கொடுக்குற மாதிரி நாமளே சாஸ்திரப்படி உருவாக்கின குபேரனை ஒரு பக்கம் வச்சோம்னா சந்தான லட்சுமியினுடைய அந்த மழலை குழந்தை கொடுப்பது ஐஸ்வர்யத்தை குபேரன் தடுக்க முடியாது, அவரும் சேர்ந்து கொடுத்தாகணும் என்பது சாஸ்திர விகிதமாக சேர்க்கப்பட்ட நாணயம்தான் இந்த ஆண்டு கொடுக்குறோம் நம்ம. இதை சார்ந்து இன்னொரு சந்தேகம் என்ன கேட்டிருக்காங்கன்னாப்பா, இந்த அக்ஷய திருதி, அக்ஷய பாத்திரம், வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, நம்ம கொடுக்கக்கூடிய நாணயம் ப்ளஸ் அரிசி, இது எல்லாம் சேர்த்து ஐயா இந்த வாட்டி கொடுக்க போகிறாரு. இந்த 5க்கும் என்ன விதமான தொடர்பு இருக்குது? அக்ஷய திருதியில் பூஜை பண்ணணுன்றதை சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்குது? லிங்க் இருக்குது டெஃபினட்டாக. அது எப்படின்னா, அக்ஷயத்தினுடைய முழு கருத்தே என்ன, நகை வாங்குவது அல்ல. அதுதான் மெயினான ஒரு விஷயம். அக்ஷய திருதி, அக்ஷய பாத்திரம் என்று வந்தது என்னன்னா, ஒரு சின்ன எல்லாருக்கும் தெரியும், அம்மா கிருஷ்ண பரமாத்மா அரிசி இல்லை ஒரு பருக்கை இருந்தது அப்படின்லாம் அது கதையாக இருக்கும், அது பெருசாக போய்டுன்றதுனால நான் சொல்லலை. பொதுவாக அக்ஷய திருதி அப்படிங்கிறதே அது முழுக்க அன்னதானத்தை வலியுறுத்தியும், ஒரு வீட்டில் எல்லா பணமும் இருந்தால் மட்டும் ஒருவன் நிம்மதியாக சாப்பிட முடியாது. செல்வாக்குகள் இருந்தாலும் கூட
பசியார உண்ண ருசியோடு சாப்பிட முடியாது. அப்போ ஒரு மனிதன் எவ்வளவுதான் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் கூட இன்றைக்கி உதாரணத்துக்கு சர்க்கரை நோய், அவன் நினைத்ததை சாப்பிட முடியாது, நிறையவும் சாப்பிட முடியாது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நாளைய காலத்தில் ஒவ்வொருத்தரும் அட்சய திருதியை யார் கொண்டாடுறாங்களோ, இந்த அரிசியை கொண்டு அன்னதானத்தை வலியுறுத்தி யார் கொண்டாடுறாங்களோ அவங்க சந்ததியர் பசி இருக்கவே இருக்காது. பசியார உணவு காலகாலத்துக்கும் கிடைக்குமா. ஒருவேளை அவங்க சந்ததியத்துக்கு மட்டும் இல்லை, இவங்க வெளியில் போய் அட்சய திருதி அன்னைக்கு வழிபட்டு செய்யக்கூடியது பல பேருக்கு வாய்க்கு பசியார அரிசியாக போகுதுங்கிறது தான் அந்த பிரகன்ய சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்ற ரகசியம். அந்த ரகசியத்தை தான் அரிசியை நாமளே பூஜை பண்ணி பணப்பிரச்சனைக்காக யாருக்கெல்லாம் உழைத்து ஓடாய் போய் பலன் இல்லாமல் இருக்கிறார்களோ, உழைத்து உயர்ந்து தாழ்ந்த நிலைக்கு போய் கஷ்டப்படுகிறார்களோ, பணமே சேராமல் விரயத்தை போய் விரயம் நகை வாங்கினா எடுத்துன்னு போய் வித்துடுறோம், இப்படிலாம் கஷ்டமாக இருக்குது என்பவருக்கும் சரி, ஐயா எல்லாம் இருந்தேன் என்னால் சாப்பிட முடியல, எனக்கு ஒவ்வொரு நாளும் பட்னி கிடக்கிறோம் அப்படின்ற எத்தனையோ உள்ளங்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் பசியாருன்னா எல்லா புண்ணியமும் கிடைக்குது, எல்லா செல்வமும் கிடைக்குது. இது ரெண்டும் தான் நாம் ஒன்று சேர்த்துருக்கோம் இந்த ஆண்டு. அதனால தான் அரிசியை நான் இப்போ வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க என்னப்பான்னு கேட்டீங்க, இல்லைடா அது கொடுக்கறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சாதாரணமாக அன்னைக்கு பண்ணுறது வேறு, இப்போவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் அடியேன் கையால் ஒரு பிடி போட்டு ஒரு காயினை வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணி இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு. இல்லைனா அந்த காசுக்கு நம்ம ஒரு காசை போட்டிருக்கலாம் நாணயத்துக்கு, ஏன்பா 100 ரூபா கொடுங்க அப்படின்னு. ஆனால் நான் அதை இலவசமாக கொடுத்தா தான் அஸ்திரயத்தினுடைய சக்தி கிடைக்கும். அதுதான் அது உள்ளே இருக்கிற விஷயம். அதே மாதிரி இன்னொருக்கும் எல்லாரும் பரவலாக கேட்டது என்னன்னா, இந்த பூஜையில் யார் யார் கலந்துக்கலாம்? குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லியே கேட்டாங்க. ஏன்னா முன்னாடி நடந்த அந்த ராகு கேது பயிற்சி பூஜையில் வந்து இந்த 2, 8, 7 இந்த மாதிரியான இடங்கள் சொல்லி இங்கே ராகு கேது இருக்கவங்க மட்டும்தான் கலந்துக்கணும். சிறப்பு பூஜைக்கு இன்னும் ஒரு சில குறிப்புகள் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி யாராவது தான் கலந்துக்கணுமா? இந்த ஜாதக ரீதியாவோ இல்லை கிரக ரீதியாவோ இல்லை தசை நடக்குது இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் இந்த குரு பெயர்ச்சியில் கலந்துக்க முடியுமா, இல்லை யார் வேணாலும் கலந்துக்கலாமான்றது பலரும் கேட்ட கேள்வி. நம்பர் 1, ஜாதகத்தில் குரு தசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க, அது குழந்தையாகட்டும் பெரியவங்களாகட்டும். காரணம், குரு தசை என்பது மிக முக்கியமான ஒரு திசை இருப்பதிலேயே. அதில் 70 விழுக்காடு பிரச்சனையும் சங்கடம் தான் வரும். 15 விழுக்காடு நியூட்ரலாக இருக்கும், நடுநிலையில் இருக்கும். 15 விழுக்காடு யோகமாக இருக்கும். இந்த 15 விழுக்காடு தானே யோகம். அந்த யோகமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப அதில் பாதாளமாக போகக்கூடியவங்களுக்கும் சரி, குரு பயிற்சி ஆகின்ற இந்த தருணத்தில் குரு தசை நடக்கிறவங்க கலந்துக்கணும். அதே மாதிரி எல்லாரும் ஒன்று வெறும் குரு மட்டும் நினச்சிக்கிறீங்க. குரு இருக்கிற இடம் பாழ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த குரு இருக்கிற இடம்னா சாதகத்தில் 6, 8, 12 மறைவிடமாய் தனித்து இருந்தால் முடிஞ்சு போச்சு கதை. அதே மாதிரி 2, 7, 8 தனிச்சிருந்தாலும் முடிஞ்சு போச்சு கதை. இப்படி இந்த ஜாதகத்தில் இந்த குரு பாதகமாக இருக்கிறதுனால உங்கள் பொதுவாக பப்ளிக்கு நம்ம பக்தர்களுக்கு எப்படி பார்க்க தெரியும்? 100 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு பார்க்க தெரியும், 90 பேருக்கு பார்க்க தெரியாது. அதனால் வெறும் குரு பயிற்சி ஆகிறதுனால பொதுவாக போய் கலந்துக்கணும். எல்லாரும் கலந்துக்கிறது நல்லது. காரணம், யார் ஜாதகத்தில் எங்கே அது பாதகமாக இருக்குதுன்னு தெரியாது. குறிப்பிட்டு சொல்லணும்னா தனியாக குரு இருந்தால் கண்டிப்பாக கலந்துக்கணும், அது எங்கே இருந்தாலும் சரி தனியாக. ஏன்னா அவர் பார்க்குற இடம் யோகன்னுவாங்க, கிடையவே கிடையாது. குரு நின்ற இடமும் பாழ், பார்க்கின்ற இடமும் பாழ். எப்படி பார்க்கின்ற இடம் பாழாகுதுன்னா, இவர் தனித்து இருந்து பார்க்கக்கூடாது, யாரோடவையாகுது இருந்து பார்க்கணும். அதனால் அப்படிப்பட்டவங்களும் கலந்துக்கலாம். அதே மாதிரி குருவோடு சனி சேர்ந்திருந்தால், குருவோடு சூரியன் சேர்ந்திருந்தால், சந்திரன் சேர்ந்திருந்தால், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குருவோடு சனி சேர்ந்திருந்தால், சந்திரன் சேர்ந்திருந்தால், சூரியன் சேர்ந்திருந்தால், கேது சேர்ந்திருந்தால், ராகு சேர்ந்திருந்தால், இவங்கள்லாம் கலந்துக்கணும். அப்போது இதை தனித்தனியாக சொல்லணுன்னா நிறைய கணக்கு இருக்குது. அப்புறம் குரு என்ன சாரத்தில் இருக்கார், இதெல்லாம் கணக்கு இருக்குது. அதெல்லாம் இப்போ தசாக்கும் புத்தின்னு ஒன்று இருக்கும். தசா குரு தசை, புத்தி 2வது புத்தியோ 8வது புத்தியோ இருந்ததுனால அவங்க கலந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் பொதுவாக எந்த பிரச்சனை உயர்வு இல்லாமல் தடுக்குதுன்னு நினைக்கிறீங்களோ,
யாரெல்லாம் நான் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் முயற்சி தடுங்களும் தடையும் ஆகுது கடைசியிலன்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் மனக்குழப்பமும் தூக்கத்தில் பிரச்சனையும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஏற்படுதோ அவங்கள்லாம், யாரெல்லாம் நகையை எடுத்துன்னு போய் அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை, விற்க வைக்கக்கூடிய சூழ்நிலை கொடுத்து திருப்பியும் வராமல் இருக்குதோ, அதே மாதிரி யாரெல்லாம் ஒற்றுமையாக இருந்து திடீர்னு பிரச்சனை வந்து அதனால் நம்ம சூன்யமாக இருக்குமா மந்திரமாக இருக்குமா நினைக்கிறவங்க, இது மாதிரி பல விதம் இருக்குது. அதில் கலந்துக்கிறது நல்லது. ஆக பொதுவாக மன குழப்பமும் பொன் பொருள் சேர்க்கை இல்லாமல் எப்பொழுதும் விரயமாகிறவங்களோ நிம்மதி இல்லாதவங்களும் பொதுவாக இதில் கலந்துக்கிறது விசேஷம். அதான் அது உள்ளே இருக்கிற ரகசியம். அடுத்தது வந்து இது ஒரு கேள்வி கிடையாதுப்பா, ஒருத்தர் மன வருத்தத்தில் சொன்ன விஷயம். அந்த அடியார் அந்த அன்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அவ்வளோ ஆழ்ந்த விசுவாசம் பக்தி என்ன வேணால் சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர். இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த கேள்வியுமே அவர் கேட்க மாட்டார். நீங்கள் ஒரு பூஜைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதில் முதல் பதிவு பண்ணுறது அவராக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய அன்பர். இந்த பூஜையில் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவர் எங்கேயோ வெளிநாடுக்கு போகாத ஒரு சூழ்நிலையால் கலந்துக்க முடியல, நான் என்ன பண்ணணுன்றதை ஐயா கிட்ட கேள்வி சொல்லுங்க அப்படின்ற ஒருத்தரும், இது மட்டும் இல்லாமல் பலர் வெளியூர்ல இருந்து இப்போ இந்த வெக்கேஷன் டைம் அப்படின்றதால வெளியூர்ல இருந்து கலந்துக்க முடியல, பசங்களுக்கு ஸ்கூல் அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கவங்க இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் கேட்டு சொல்லுங்க, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் உங்ககிட்ட கேட்டு சொல்லியிருந்தாங்க. மெயினாக பூஜையில் கலந்துக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். நாம் செய்கின்ற வழிபாடெல்லாம் உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போது அஸ்திரயம் என்ற அந்த விசாலாட்சி, காமாட்சி, மீனாட்சியை பற்றி நான் எடுத்தோம்னா 2 மணி நேரம் ஓடும். ஆனால் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற வேலை அந்த 2 மணி நேரம் பார்க்க மாட்டாங்க. அஸ்திரியம்ங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கும், அதுவே ஒன்று போதும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களும் உள்ளேருந்து வெளில எடுக்கும்பொழுது ஞானிகள் எல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய அற்புதத்தை நான்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறது தான் ஆய்வுகள் செய்யும்பொழுது தெரியுது. ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம் ஒரு வழிபாட்டுக்கு. நம்பிக்கை இல்லைன்னா அது எதுவுமே பிரயோஜனமே கிடையாது. எப்பவுமே விஞ்ஞானம் மெய்ஞானம்ங்கிறது ஒரு போட்டியிலேயே போகக்கூடிய விஷயம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. யார் யார் நம்பிக்கையோடு ஈடுபடுத்திக்கிறாங்களோ அதுதான் பலன். அந்த வகையில் அந்த பக்தர் சொன்னது அவருக்கு என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். தாராளமாக பங்கு கொள்ளணும் தான். இப்போ தான் ஒரு யோசனை சொல்லியிருந்தேன், நேற்றே உங்களை கூப்பிட்டா தானே சொன்னேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, சங்கல்பத்தில் ஈடுபடுத்திக்கோங்க. இந்த நாணயமும் அரிசியும் குரு பயிற்சி பூஜையோட அஸ்திரய பூஜையோடு வந்து சேரப்போகுது உங்களுக்கு. அதை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இது உள்ளூரில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நம்ம இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எங்கே உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணிங்க. ஏன்னா அவங்களும் கேட்குறாங்க, எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இல்லையா, நாங்கள் வந்து கலந்துக்க முடியாதா அப்படின்னு. ஒவ்வொரு பூஜையிலும் நம்ம கமெண்ட்ஸில் நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கும் இதை சங்கல்பத்தில் பங்கு கொண்டால் அவங்களுக்கு அந்த அரிசியும் நாணயம் பிரசாதமாக அனுப்பிச்சி வைக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்காக நானே சங்கல்பத்தில் உட்காந்து அதை பண்ண போகிறேன். இதுதான் இதில் இருக்கிற சிறப்பு செய்தி. பரவலாக கேட்ட கேள்விகள் இவ்வளோதான். இந்த பூஜையை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க, எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. இங்கே கேட்கும்பொழுது நாங்கள் அது ஒரு காணொலியாகவே சொல்லியிருந்தோம். இதில் சொல்லாத ஏதாவது விஷயம் நண்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா. இல்லை கேள்விகளாக என்கிட்ட கேட்டது சந்தேகங்கள் இவ்வளோதான். அஸ்திரயம், இந்த அஸ்திரயத்தில் கதை சொல்ல முடியலனாலும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அஸ்திரயம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பா, ஒரு தாய். அந்த தாய்க்கு கிட்டத்தட்ட 12 பிள்ளைகள். குசேலர் எப்படியோ அந்த மாதிரி கடினப்பட்டது. அங்கே குசேலர் வந்து பகவானை நோக்கி அவர் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும். இங்கே அஸ்திரியை என்ற அந்த தாய் அம்பாலை நோக்கி வந்து பூஜை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, பல காலங்களாக கஷ்டப்பட்டு கிழிஞ்ச ஆடையை போட்டுக்கிட்டு 12 பசங்களையும் காப்பாற்ற முடியாமல் ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு துண்டு முழம் கோபினத்தை கட்டி மேலே சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன துண்டுகளை போட்டு அந்த அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு வருது. எல்லாரும் இப்போ நம்ம தெரிஞ்ச விஷயந்தான், இவ சும்மா இல்லாமல் சாமின்னு கும்பிட்டுருக்கா, ஊந்து கும்பிட்டுருக்கா, இன்னும் ஒட்டு துணி இல்லாமல் போயின்னு இருக்கிறா அப்படின்னு எல்லாரும் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ கூட இந்த அம்மா அழுகுறா,
இந்த ஒட்டு துணி இல்லை, எதுவுமே இல்லைனால கூட என் அண்ணையை நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு பல விஷயங்கள் நடக்குது. பார்க்குறவங்களாம் இந்த பொம்பளை ஒரு லூஸு, எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்னு, சாமி கும்பிட வேண்டித்தான், இப்படியா கும்பிட்றது அப்படின்னு சொல்லிலாம் வேண்டும் போது ஒரு நாள் இந்த அம்மா இதெல்லாம் யோசித்து எனக்காக அழலாமான்னு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எனக்காக அழலாமா, எதுக்காக அழுகிறா அப்படின்னா, உங்களெல்லாம் குறை சொல்கிறாங்களே, இது என்னால் தாங்க முடியல அப்படின்னு அழும்பொழுது ஒரு அசரி கேட்குது. நாளை அட்சய திருதை, சுக்லபட்ச அட்சய திருதையை வளர்பிறையில் வருகிறது, இது சித்திரை மாதம் வருகிறது. அதில் இருந்து அடுத்து கிருஷ்ணபட்சம் தேய்பிறை திருதையை திதி வரைக்கும் நீ இந்த அம்பாளை நோக்கி அட்சய திருதையை நீ வழிபடு. ஒரு பிடி அரிசியை போட்டும் ஒரு நாணயம், அது வந்து எப்படின்னா இருக்கட்டும், ஒரு நாணயம் தங்கம்தான் இருக்கணும்னு இல்லை, நீ சாதாரண அன்று இருக்கிற காசை கூட வச்சுக்கோ. அந்த காசை வச்சு ஒரு வேளை பொழுது, ஒரு பொழுது இருந்து இந்த சுக்லபட்ச வளர்ப்பிறை திருதையை திதியை அட்சய திருதையிலிருந்து தேய்பிறை திருதையை திதி வரைக்கும், கிருஷ்ணபட்ச தேய்பிறை திதி வரைக்கும் நீ உபவாசம் இருந்து இந்த அரிசியையும் இந்த காயின் அந்த நாணயத்தையும் அன்னையரை வேண்டி வழிபடுன்னு அந்த அசரி போயிடுச்சு. சரீரினா உடலால் பேசக்கூடியது, அசரினா உடல் இல்லாமல் கேட்கக்கூடியது. இதுவும் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க அசரின்னு ஒன்று இருக்கா அப்படி, அதுக்காக சொல்கிறேன். இதுவும் பெரிய விளக்கம். அப்போ அன்னையே அசரியா வந்து அந்த அஸ்திரியத்துக்கு சொல்கிறாங்க, அந்த அன்னைக்கு சொல்கிறாங்க. அப்போ அஸ்திரியம்மா அந்த உபவாசத்தை மேற்கொள்கிறாங்க. அந்த மேற்கொள்ளும் பொழுது அதுக்கப்புறம் இந்த 3 பேருடைய அருளும் கிடைச்சி அட்சய திருதையில் ஊருக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தரான நிலைமையை அந்த அட்சய திருதையை கொடுத்தது. ஊருனுடைய பஞ்சத்தையே போக்கினாங்க அந்த அன்னை. அதனால தான் அந்த வழிபாடுக்கே அட்சய திருதையை வழிபாடுன்றது அஸ்திரியம் திதி வழிபாடுன்னு வந்தது. அதை தான் இப்போ நம்ம சூட்சுமமாக கையாண்டு செய்ய போகிறோம். இந்த ஆண்டு இது தாங்க விஷயம், இதுதான்ப்பா விஷயம், நிறையா இருக்குது. ஏன் இதை முதல்ல சொல்லலை அப்படின்னா, பொதுவாக நான் சொல்கிறது வழக்கம் இல்லை. இப்போ கூட இந்த பதிவு ஏன் கொடுத்தேன்னா, உங்ககிட்ட கேள்வின்னு வந்துருச்சு. என்கிட்ட கேட்க முடியாததுனால உங்ககிட்ட கேட்குறாங்க. இதை தீர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது, நமக்கு பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த பொறுப்பு தான். அதனால தான் நான் இந்த அஸ்திரியம் அன்னையை வணங்கிட்டு அப்போ தான் எனக்கு தோணிச்சு போய் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது சந்தான லட்சுமி பிடி குழந்தை வைத்து வழிபட்டு கொடுக்கிறது. என்னைக்கு கொடுக்கறது? இந்த தபஸ்தபத்வாவில் கொடுத்தா கிரக ரீதியாக இருந்து சங்கடப்படுறவங்களுக்கும் யோகம் கிடைக்கும். சாதாரணமான பிரச்சனைகள் இருந்து மனித வாழ்விலே ஏற்படுகின்ற விதி என்ற கர்மாவை வெல்வதற்கான வழியும் கிடைக்கும். இது ரெண்டும் ஒரு நாளில் கிடைக்குது. ஏன் விடணும் தான் இந்த வழிபாட்டை நம்ம இந்த ஆண்டு வச்சுருக்கோம். அப்போ அட்சய திருதியை என்பது இந்த ஆண்டு மிக ஒரு அற்புதம். அத்ரயம் எண்ணக்கூடிய ஒரு சக்தியும் அதோடு இருக்கிறது என்பதை கருத்தில் வைத்து கொண்டு ஒன்று மட்டும் உறுதி, யார் என்ன சந்தேகம் உங்களுக்கு இருந்திருந்தாலோ, நான் 1000 சொல்லலாம், 1000 பேசலாம், நாம் 1000 செய்யலாம். ஆனால் இறை அருளும் அந்த அன்னையினுடைய அருளும் அட்சய திருதியினுடைய அருளும் தபஸ்தபத்வா குருவனுடைய அருளும் இருப்பவர்கள் மட்டும்தான் பங்கு கொள்ள முடியும். என்னதான் இல்லைனாலும் யாராலையும் பங்கு கொள்ள முடியாது. இதை மட்டும் சொல்லி மீண்டும் என் அன்பார்ந்த பக்தர்களுக்காக ஒரு வார்த்தை, இதை விட்டுவிட வேண்டாம். அந்த சந்தான லட்சுமி குழந்தையோடும் குழந்தை குபேரனோடும் அந்த நாணயத்தை புதிதாக இந்த ஆண்டு உருவாக்கி அரிசியினை இப்பொழுதே வழிபட்டு கொடுக்க போகின்றேன். வருகின்ற 5/5/2024. அப்போது அஸ்திரயம் நீங்கள் எப்படி வழிபடணும்? அஸ்திரய வழிபாடுன்னா 10/5/2024 அன்று அட்சய திருதைக்கு நீங்கள் அந்த காயினும் அரிசியும் அட்சய பாத்திரத்தில் அரிசி இங்கிருந்து கொண்டு போய் பாதி எடுத்து போட்டுட்டு அந்த நாணயத்தை அது மேலே வச்சு வழிபட வேண்டும். எது வரைக்கும்? மறு மாதம் அந்த தேய்பிறை திருதையை திதி வரைக்கும். இப்போ புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் நீங்கள் முடிஞ்சவங்க உபவாசம் இருந்து வழிபடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, சாதாரணமாக வழிபடுங்க. அன்று தொடங்கி அடுத்து வருகின்ற திருதையை திதி வரைக்கும், தேய்பிறை திருதையை திதி வரைக்கும் வழிபட்டு பாருங்கள், எவ்வளவு பெரிய மாற்றம் வருவது என்பதை பெருமைப்படுத்திக்காக என்னால் சொல்ல இயலாது. நீங்களே தெரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறத கூறி பங்கு கொண்டு பயனடைய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கூறி
வேற ஏதாவது கேள்வி இருக்காப்பா? வேற கேள்வி இல்லைப்பா. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், இந்த இந்த மாதிரியான சந்தேகங்கள் சிலர் கேட்டிருந்தாலும் பல அன்பர்கள் வந்து ஐயா சொல்லிட்டாங்க, பதிவு பண்ணிக்கிறோம், பூஜையில் கலந்துக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்களும் பல பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த விளக்கம் அப்படின்றது சந்தேகம் கேட்டவங்களுக்கு தான். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அதில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பலனும் பயனும் அடைஞ்சிருந்தாங்கன்னா பூஜையில் பங்கு கொள்றதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பதிவு பண்ணிட்டேன்னு அந்த பதிவு பண்ணதே அவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்ன அன்பர்களும் இப்படி பல இதில் பேர் இதுக்கு இருக்காங்க. நடுவில் ஒன்று இருக்குது. ஏன் இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும்? காசுக்காக இல்லை. ஒரு சிலருக்கு கர்மா இருக்கு இல்லையா, கலந்துக்கிட்டவங்களே எல்லாம் தொடர்ந்து கலந்துக்கிறதுங்கிறது அவங்க அனுகிரகம் பெற்றவர்கள், குருவும் திருவும் அனுகிரகம் பெற்றவர்கள். ஒரு முறை கலந்துக்கிட்டவங்க அடுத்த முறை வராதவங்க திரும்பியும் புதுசாக வராங்க இப்படின்னா இருக்கு இல்லையா, இவங்களுக்கெல்லாம் தான் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, யாருக்கு எந்த பூஜையில் விமோசனம் ஆகுதுன்னு நமக்கே தெரியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த வழிபாடு பண்ணி எனக்கு உடனே கல்யாணம் ஆச்சு. ஐயா நெய் கொடுக்குறீங்க சஷ்டியில் எனக்கு இத்தனை குழந்தை நின்றுச்சு, குழந்தைகள் நின்றுச்சு. யாருக்கு எந்த வழிபாடில் நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் நாம் இருக்கிறோம். இப்போது இந்த அஸ்திரியம்ங்கிற ஒரு அன்னைங்கிறத இப்போ தானே எடுத்துகிட்டு வரோம் வெளியில். அந்த அம்மா சேலடை வர மோசமாக இருந்து அவங்களாம் ஊருக்கு வாரி வழங்கினாங்க. அப்போ அட்சய திருதியில் லிங்க் இருக்கே, வளர்பிறையில் தொடங்கி அந்த அட்சய திருதையை முதல் கொண்டு தொடங்கி தேய்பிறை அட்சய திருதி வரைக்கும் அந்த அம்மா செஞ்சுருக்காங்களே, அப்போ பலன் கிடச்சிருக்குல்ல, இது நமக்கு தெரியுது. இதில் பங்கு கொள்கிறவங்களுக்கு கிடைக்கட்டும், பொதுவாக நம்ம எடுத்து போடுறோம், அவ்வளோதான். இப்போ பனைமரத்து மேலே ஏறி நல்ல அழகான பஞ்சுகளை மந்திரங்கள் ஓதி மந்திரங்கள் பேசி போட்டுட்டோம்னா எல்லா மனிதர்கள்கிட்ட போய் பலன் கிடைக்குதான்னு சொல்ல முடியாது. ஒன்று குப்பைக்கு போகலாம், ஒன்று கோபுரத்துக்கு போகலாம், ஒன்று வேறு எங்கேயாவது போகலாம். ஆனால் விதி யாருக்கெல்லாம் பயன் தருமோ அது செல்வத்துக்கிட்ட மட்டும்தான் அந்த பஞ்சு போய் சேரும் என்பதை போலத்தான் இந்த பூஜெல்லாம். அதனால் இந்த சந்தேகங்கள் கேட்டவர்களுக்கும் என்னுடைய ஆசிகளும் வாழ்த்துக்களும். யார் வேணாலும் பங்கு கொள்ளுங்க, சங்கல்பத்தில் இணைச்சி கொள்ளுங்க, பிரசாதத்தை அமுச்சு வைக்க சொல்கிறேன். அது எந்த தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் உலகம் முழுக்கும் நீங்கள் இணைத்து கொள்ளலாம் என்று கூறி அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்குறேன். வணக்கம். சந்தேகங்கள் கேட்ட அன்பர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும். நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் ஆயுர் தேவியாகட்டும், கார்கினி தேவியாகட்டும், அதை தொடர்ந்து இப்போ ஐயா சொல்லியிருக்கக்கூடிய இந்த தேவிக்கான பூஜையும் எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான பலனும் பயனும் கொடுக்கணுன்றதுக்காக தான் குருநாதர் இத்தனை ஆராய்ச்சிகளை ஈடுபட்டு இருக்காரு. இப்படி இருக்க முன்பதிவு அவசியம் அப்படின்றத பூஜைகளுக்கு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஹோமங்களில் போடக்கூடிய மூலிகைகளானது தயார் நிலையில் வைக்கணும். வந்து வரக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்கும் அந்த மூலிகையானது கிடைக்கணும் அப்படின்றது தான் குருநாதருடைய ஆசை. அப்படி இருக்க முன்பதிவு அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு தான் ரொம்ப தேவைப்படுதுங்க. முன்பதிவு செய்கிறவங்களுக்கு மூலிகையானது தயார் நிலையில் இருக்கும். இந்த காணொலி எப்போ பார்க்குறீங்களோ நீங்கள் அப்போ பதிவானது செய்யும் பொழுது எல்லாருக்கும் எல்லா வகையிலும் அது ஒரு துன்பம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும். கடைசியில் வந்து நீங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதும் கஷ்டமாக இருக்குது, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போகிறதுமே கஷ்டமாக இருக்குது. அதனால் காணொலி எப்போ பார்க்குறீங்களோ உங்களுக்கு பதிவானது கிடைக்கும் பொழுதே நீங்கள் பதிவானது செஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்பம் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றதில் எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. ஐயா சொன்ன மாதிரியான விளக்கங்கள் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்ன்றதை நம்புகிறேன். கேட்ட அன்பர்களுக்கு விடையானது கிடைச்சிருக்கு. அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். குருவே சரணம்.